ரவை உப்புமா செய்முறை. எண்ணெய் சட்டியை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 3 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை அதையும் போட்டு அதில் போட்டு வதக்குங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்புக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் ரவைனா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. 1 கிளாஸ் ரவையை எடுத்து வச்சுக்கோங்க. கொதிச்சதும் அப்படியே தூணாக்கில் கிளறணும். கையை விடாமல் கிளறுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி முடிச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் போடுங்க. போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.